பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் 12 அப்பங்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் 12 அப்பங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் பல உண்டு. அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 7 அப்பங்களை கொண்டு 4000 பேரை போஷித்தார். 7 5 12 என்பதை பார்த்தோம். அதோடு கூட சேர்த்து இன்னொன்னையும் சொன்னேன். அதாவது கடற்கரை அருகில் அப்பமும் இருந்தது, மீன் அங்கு சுட்டு வைக்கப்பட்டிருந்தது, அதையும் நம்ம பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்திலே முதலாவது ஒரு அப்பத்தை சொன்னேன். இயேசு சொன்னார், ஜீவ அப்பம் நானே என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவ அப்பத்தை நாம் புசித்தால் நாம் வாழ்வோம். அதாவது வாழ்வளிக்கும் அப்பம், அதை புசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்ம பார்த்தோம். நேத்து நான் சொன்ன ஜீவ அப்பத்தை புசிக்கிறவர்கள் வாழ்வார்கள். இன்னைக்கு இன்னொரு அப்பத்தை சொல்றேன் பாருங்க, வாசிக்கிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9:4 வாசிக்கிறேன் பாருங்க. ஓசியா 9:4. அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரசத்தின் பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல இருக்கும். இந்த அப்பத்தை எப்படி திரும்ப சொல்றாரு? துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். நான் 12 விதமான அப்பங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்ட 12 அப்பத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் வேதத்தில் ஆங்காங்கு அப்பங்களுக்கு சில பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்பொழுது சொல்லுகிறேன். துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இந்த துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசிக்கிறவன் தீட்டுப்படுவான். அதில் போட்டிருக்க எப்படி? துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை போல் இருக்கும், அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள். அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவது இல்லை. அப்ப நேற்று நம்ம பார்த்தா, நான் எல்லாம் சொல்லிட்டேன், நேற்று சொன்ன எல்லாமே இதில் வருது. எப்படி? கர்த்தருடைய ஆலயத்தில் வைக்கப்படுகிற ஒரு அப்பம், அது பரிசுத்தமானது. நம்ம அதையும் கொஞ்சம் பின்னால் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். 12 விதமான அப்பங்கள் தினந்தோறும் தேவனுடைய சன்னிதானத்தில் வைக்கப்படும், நமக்கு தெரியும். நான் அதை இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தோடும் ஒப்பிட்டு காண்பித்தேன். 12 அப்பங்கள் அப்படின்னு ஒப்பிட்டு காமிச்சேன். அதற்கு பின்பு நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், ஜீவ அப்பம் நானே. சரியா? என்னை புசிக்கிறவன் கடைசி நாளில் எழுப்பப்படுவான். நான் அவனில் நிலைத்திருப்பேன், அவனும் என்னில் நிலைத்திருப்பான். ஜீவன் உள்ள பிதாவினால் நான் பிழைத்தது போல அவனும் என்னாலே பிழைப்பான். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். யோவான் 6வது அதிகாரம் நீங்கள் 48 58 வரைக்கும் படிச்சீங்கன்னா மிக அழகாக ஜீவாப்பம் நானே என்று சொல்லி இயேசு சொன்ன ஒரு அருமையான செய்தி அங்கு இருக்கும். அதுதான் திருவிருந்து என்பதை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். இப்போ ஓசியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். அந்த அப்பத்தை புசித்தால் அவர்கள் தீட்டுப்படுவார்கள். நல்லா கவனிங்க. நேற்று சொன்ன அப்பத்தை புசித்தா வாழ்வோம், இந்த அப்பத்தை புசித்தா தீட்டுப்படுவோம். அப்ப இந்த அப்பத்துக்கு பேர் என்ன? தீட்டுப்படுகிறவர்களின் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இந்த அப்பம் என்ன அப்பங்க? துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். அப்ப இந்த துக்கம் கொண்டாடுகிறவர்களுடைய அப்பம்னு சொல்லப்பட்டிருக்கல, அது எங்க தெரியுமா அந்த அப்பம் கொடுக்கப்படும்? இறந்த வீட்டில் கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க. இறந்த வீட்டில் புசிக்கப்படுற அப்பத்துக்கு பேரு தான் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இதுக்கு விளக்கம் வேணுமா? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எசேக்கியேல் கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், எப்படி? உன் மனைவியை நான் அன்னைக்கு எடுத்துருவேன், உன் மனைவியை நான் எடுத்துருவேன். என்ன ஆகும்? அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. அந்த வார்த்தையை பாருங்க. எசேக்கியேல் 4:16 17 போட்டிருக்கு. மனுபுத்திரனே, இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினால் உன்னை விட்டு எடுத்துக்கொள்வேன். ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக. அலறாமலும் பெருமூச்சு விட்டு இழவு கொண்டாட வேண்டாம்.
உன் பாகையை உன் தலையில் கட்டி உன் பாதரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள், உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய். என்ன அப்பம்? துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். அப்ப துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம் என்றால் எது? இறந்த வீட்டில் புசிக்கப்படுகிற அப்பத்துக்கு பெயர் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். அப்போ ஓசியாவில் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டித்து கர்த்தர் பேசினார். அவர்கள் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசிப்பார்கள், அது அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய சமூகத்துக்கு வராது அப்படின்றாரு. இப்போ துக்கம் கொண்டாடுகிறவரின் அப்பம் என்னன்னா, அதை புசிக்கிறவன் தீட்டா இருப்பான். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இறந்த வீட்டுக்கு போனா தீட்டு, சரியா? அப்ப இறந்த வீட்டில் போய் அந்த அப்பத்தை புசித்தால் தீட்டு. அதனாலதான் பைபிள்ல ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, அந்த அப்பத்துக்கு பெயர் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இறந்த வீட்டில் புசிக்கப்படுகிற அப்பத்துக்கு பெயர் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்று பார்த்தோம் ஜீவ அப்பம், வாழ்வளிக்கிற அப்பம். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த அப்பத்தை புசித்தால் அவர் நம்மில் நிலைத்திருப்பார், நாமும் அவரில் நிலைத்திருப்போம். ஜீவனுள்ள பிதாவினால் கிறிஸ்து பிழைத்தது போல நாமும் அவராலே பிழைப்போம். அவர் கடைசி நாளில் நம்மை எழுப்புவார். அது ஜீவ அப்பத்தை புசித்தால். இங்கு ஒரு அப்பம் வருகிறது, துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இறந்த வீட்டில், அதாவது இறந்த போனவங்க வீட்டுக்கு போயாச்சுன்னா அங்க போய் புசிக்கிற அப்பத்துக்கு பெயர் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் தீட்டுப்பட்டிருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நிறைய பேர் தீட்டுப்பட்டுட்டாங்க. பழைய ஏற்பாட்டில் சாப்பிட்டாதான் தீட்டு, ஆனால் புதிய ஏற்பாடு சொல்கிறது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கசப்பு, வெறுப்பு, கோபம், வைராக்கியம், பெருமை, வன்கண், இதில் இருக்க மார்க் 7:20 நினைக்கிறேன். பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, காமவிகாரம், வன்கண், பெருமை, மதிகேடு போட்டுக்கிட்டே சொல்லியிருக்கோம். இவைகளே மனுஷனுடைய இருதயத்தை தீட்டுப்படுத்தும், சரியா? வெளியிருந்து புசிக்கிறது தீட்டுப்படுத்தாது. பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி இறந்த வீட்டில் போய் துக்கம் கொண்டாடுறவங்க அப்பத்தை சாப்பிட்டா தீட்டு. ஆனா புதிய ஏற்பாடு பிரமாணத்தின்படி இருதயத்திலிருந்து வருகிற கெட்ட எண்ணங்கள் தான் தீட்டு. நீங்க தீட்டுப்படாம அப்பத்தை புசிக்கணும், இல்லைன்னா தீட்டுப்படாத அப்பத்தை புசிக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசிப்பது தீட்டு. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாட்டில் கிடையாது, சரியா? அப்போ புதிய ஏற்பாட்டில் இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரெண்டாவது அப்பத்துக்கு பேர் சொல்லியிருக்குது, துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். என்ன அப்பம்? துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் தீட்டுப்படுவார்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி நீங்க தீட்டு இல்லாதவர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நல்லவர். நாளைக்கு ஒரு அப்பத்தை பார்ப்போம். இன்னைக்கு அப்பத்துக்கு பேர் என்ன? துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பம். இறந்த வீட்டில் புசிக்கப்படுற அப்பத்துக்கு பேர் என்ன? துக்கம் கொண்டாடுறவங்களுடைய அப்பம். எசேக்கியேலுடைய மனைவி இறந்த பொழுது இந்த அப்பத்தை அவர் புசிக்கவில்லை. அதை நீங்க படிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.